Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 2 real numbers மெய்யெண்கள் அதில் exercise 2.9ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். exercise 2.9 வந்து லாஸ்ட் chapter 2ல வந்து லாஸ்ட் exercise இது எல்லாமே வந்து multiple choice questions மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் n is a natural number then root n is அப்படின்னு கேட்டிருக்கான். n என்பது ஒரு இயல் எண் எனில் root n என்பது அப்படின்னு சொல்லி இங்கே என்னன்னு இருக்கிறது எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரூட் 4ன்னு இருந்ததுன்னா அதில் வந்து 2 நம்ம வந்து 2 காமன் எடுக்க முடியும். ஸோ அது வந்து ரேஷ்னல் நம்பராக மாறிடும். அதே அந்த இடத்துல 5ஆக இருந்ததுன்னா n இருக்கிறதுல 5ஆக இருந்தால் அது ரூட் 5ஆக ரூட் 5ங்கிறது இர்ரிலேஷனல் நம்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து அது எக்ஸாக்டாக ரேஷ்னலாக இர்ரிலேஷனல் நம்ம சொல்ல முடியாது. மேபி ரேஷ்னலாக இர்ரேஷ்னல் ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். சாரி, ஆப்ஷன் 4 அதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. நான் எல்லாமே எழுதலை, எது வந்து ஆன்சரோ அது மட்டும் எழுதியிருக்கேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரிலேஷனல் நம்பர், இதுதான் வந்து ட்ரூ கிடையாது. அதாவது ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் அப்படிங்கிறது வந்து ட்ரூ கிடையாது. ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரேஷ்னலாகவும் இருக்கலாம், இர்ரிலேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே இர்ரிலேஷனல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிகார்டிங் சம் ஆஃப் டூ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். மேபி ரேஷ்னல் ஆர் இர்ரிலேஷனல் நம்பர், ஆப்ஷன் 2, அதாவது ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 564 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணால் 0.078125ன்னு கிடைக்கும். அதே 89 பார்த்தா 0.888ன்னு போயிட்டே இருக்கும். 14 டிவைடட் பை 15 வந்து 0.933ன்னு போயிட்டே இருக்கும். 112 பண்ணிங்கன்னா 0.833ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ டெர்மினேட் ஆகிறது என்ன, இது ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 1 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 5, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இர்ரிலேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது விகிதமுறா எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் 25னா 5, 9 டிவைடட் பை 4னா 3/2. அதே வந்து 7/11னா எதுவுமே பண்ண முடியாது, ரூட்டில் இல்லை. ஸோ 7/11 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் பை வந்து எதுவுமே இல்லை. பைக்கு வேல்யூஸ் இருக்குது, ஆனால் டேரெக்டாக நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ பை தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன், 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கு இடையே உள்ள விகிதமுறா எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இர்ரிலேஷனல் நம்பர் பிட்வீன் 2 அண்ட் 2.5ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் 11 எடுத்துட்டோம்னா 3ஆல் 3 டேபிளில் நம்ம போட்டால் 9 டைம்ஸ் ரிமைனிங் 2 வருது. அதே வந்து 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து 2 டேபிளில் போட்டோம்னா 2.4 100 வருது. திரும்பி எகெயின் இது பண்ணோம்னா 2 வருது. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ 2.5 இதுக்கும் நம்ம எடுக்கிறோம். 2.5 1 டேபிளில் போட்டோம்னா 5 1.0 வருது. அதே மாதிரி ரூட் 8 போட்டோம்னா 2.8 வருது. ஆனால் நம்ம எதில் கேட்டிருக்காங்க, 2 and 2.5 பிட்வீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 2.5 பிட்வீன் என்ன வருது, 2.2 இதுதான் கிடைக்குது. ஸோ ரூட் 5 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், the smallest rational number by which 1/3 should be multiplied so that its decimal expansion terminated with 1 place of the decimalனு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 1/3 எந்த மிகச்சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/10, 3/10 அண்ட் 3 and 30 போட்டிருக்காங்க. ஸோ 1/10 நான் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 1/30 கிடைக்கும். ஸோ 1/30 நான் டிவைட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும், 0.0333ன்னு வருது.
அதே வந்து 3/10 இன்ட்டு 1/3 போட்டால் 3/13 வருது. ஸோ 3/30 நான் டிவைட் பண்ணேன்னா 0.1 கிடைக்கிது. ஸோ இது வந்து 3/3 வரும். 3 இன்ட்டு 1/3 போட்டோன்னா 3/3 வரும். ஸோ 1 தான் ஆன்சர் வரும். இதுக்கு வந்து 10 கிடைக்கும். இதுக்கு 10 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 3/10. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். 0.1ன்னு கிடைக்குதுல்ல. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 தான் 3/10 தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 8th சம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 1/7 = 0.142857 the whole bar எனில் 5/7 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 1/7 the value, then the value of 5/7 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/7 = 5 into 1/7 நான் எழுதலாமா? ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ 1/7ஓட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கான், இதுன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 0.714285 கிடைக்குது. ஸோ இங்கே பார் இருக்குது. ஸோ நானும் பார் போடுறேன். ஸோ இந்த ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 2 தான் இந்த ஆன்சர். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th one. Find the odd one out of the following. பின்வருவனவற்றில் பொருந்தாதவையை காண்க. ஆப்ஷன் ஏ வந்து √32 into √2. நெக்ஸ்ட் √27 divided by √3. தேர்ட் ஆப்ஷன் வந்து √72 into √8. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து √54 divided by √18 இருக்குது. ஸோ 54 18 நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 3 கிடைக்கும். ஸோ √3ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு இர்ரிலேஷனல் நம்பர். ஆனால் ரிமைனிங் எல்லாமே வந்து ரேஷ்னல்ஸ். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 10th one. 0.34க்கு ஹோல் பார் ப்ளஸ் 3 4 4க்கு மட்டும் பார். இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.687 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு பார் இருக்குல்ல. ஸோ கடைசி ரெண்டுக்கு பார் போடணும். 0.687 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆட் பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் 11th one. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. which of the following statement is falseன்னு சொல்லியிருக்காங்க. the square root of 25 is 5 or -5 அப்படி போட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் -25 = -5. ஸோ -√25 = 5. √25 = +or- 5ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 4 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 12th one. which one of the following is not a rational numberன்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது விகிதமுறு எண் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8/18 வந்து ரேஷ்னல். இது ரேஷ்னல், இது ரேஷ்னல். ஸோ 13 த இர்ரிலேஷனல் நம்பர். ஸோ இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 13 √27 ப்ளஸ் ப்ளஸ் √12ன்னு பொறுத்தவரை 27 ரூட் எடுத்தோம்னா 3 into √3 இதுதான். இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து 2 into √3. ஸோ இங்கே √3 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 3 + 2 3 + 2 5 5 √3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் 3. 14th one. √80 = k√5 எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. √80 = k√5 தென் k-வோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ √80 = k√5 த கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். இதை நான் எப்படி எழுதலாம்? 2 × 2 √5ன்னு எழுதலாம். ஸோ √5ன்னு எழுதுனா k√5 ஸோ 2 × 2 4. இந்த k இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ k-வோட வேல்யூ வந்து 4. ஆப்ஷன் 2 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4√7 × 2√3. ஸோ 4 × 2 8 7 × 3 21 821 √21 ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 16th. when written with a rational denominator the expression 2√3 divided by 3√2 can be simplified as அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 2√3 பகுதியை விகிதமுறு எண்ணாக மாற்றிய பின் சுருக்கிய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2√3 இங்கே வந்து √2 இருக்க √2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2√3 × √2 3√2 × √2 கிடைக்கும். ஸோ √2
root 2 cancel ஆயிரும். next 2 root 3 2 into 3 into 2 6 root 6 3 2 2 4 ஸோ ஃபோருங்கும்போது ஒரு ரூட்டு வெளியில் வந்துடும். ஸோ 2 ஸோ 2 கேன்சல் ஆகி ரிமைனிங் ரூட் 6 டிவைடட் பை 3 இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் 2 root 5 minus root 2 the whole squared in சுருக்கிய வடிவம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர்ட்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a minus b the whole squared. a minus b the whole squared equal to a squared minus 2ab plus b squared. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 2 root 5 the whole square minus 2 into ab 2 root 5 into 2 root 2 plus root 2 squared. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 2 4 root 5 into root 2. ஸோ ரூட் ஸ்கொயர்னா 4 into 5 ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5. ஸோ 5 into 4 20 minus 4 into root 5 into root 5 root 2 plus 2. ஸோ 20 plus 2 22 minus 4 5 into 2 10 4 root 10 ஆப்ஷன் 2 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 0.000729 பவரில் வந்து -3/4 into 0.09 -3/4 equal to டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். இதை வந்து நான் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 1 2 3 4 அப்போ ரிவர்ஸில் வருது. ஸோ 10⁻⁻4 இந்த வேல்யூ இன்ட்டு இங்கே 2 இருக்குது. அப்போ 10⁻⁻2 இஸ் 9 into 10⁻⁻2 பண்ணுறேன். ஸோ 7 into 2⁻9 பவர் -3/4 into 10⁻⁻4 3/4. இந்த -3/4 வந்து இதுக்கும் ரெண்டுக்கும் காமன். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ 9 -3/4 into 10⁻⁻2 into -3/4 அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 7.29 அது ரெண்டே மல்டிப்ளை பண்ண எனக்கு -3/4 into 10⁻−4 into 3/4 4 கேன்சல் ஆகி ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ அந்த 3. ஸோ 9⁻−3/4 into 10⁻3/2 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு 7.29 -3/4 into 9 இந்த வேல்யூ 10 பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவரை நான் ஆட் பண்ணுறேன் 3 + 3/2. ஸோ 7.29 -3 பவர் டிவைடட் பை 4 into 9 -3/4 into 10⁻339 9/2. நெக்ஸ்ட் 729 into 10⁻−2 டிஜிட்டை நான் ஹோலாக நான் மாற்றணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணே ஆகுமா? அதை தான் வந்து 10⁻−2 எழுதுறேன். -3/2 into 9 3/4 into 10⁻9/2 அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 9⁻3 into 10⁻−2 இந்த வேல்யூ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா இதுக்கும் காமனு. ஸோ இது காமன்னா நான் -3/4னா 9/3 மொத்தம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 9/3ன்னு வரும் இன்ட்டு 10⁻−2 -3/4 இன்ட்டு 9/3/4 9/2ன்னு வரும். ஸோ இதையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் 4 3 3 9 9/4 2 into 5 3 into 2 6 6/4னா 3/2. ஸோ இது வந்து சிம்பிளிஃபை -3/4 இது வந்து 10/4. ஸோ 9 into -9/4 -3/4 பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதை மைனஸ் பண்ணுறேன். இது ரெண்டையும் நான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 9 பவர் -12/4 அதை கேன்சல் பண்ணால் -3 கிடைக்கும். இதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ 9⁻−3 into 10⁻6. ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக பார்த்தோன்னா 10⁻6 டிவைடட் பை 9/3. ஸோ 10⁻6 9/3 வந்து 3/2ன்னு எழுதலாமா? ஸோ 3 9 எழுதுனா ஹோல் பவர் 3. ஸோ 3 into 2 6 3/6. ஸோ ஆப்ஷன் 4 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 19th சம். If √9 power x equal to cubic root of 9 squared எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ
இங்கே 9 பவர் 1/2 த 1/2 பவர் எக்ஸ். இந்த ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா இங்கே 1/2ன்னு கன்வெர்ட் ஆகுமா, அதுதான் எக்ஸ். ஈக்குவல் டு இங்கே ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 1 கியூப் இருக்குது, ஸோ 1/3 கன்வெர்ட் ஆகும் ஸ்கொயர்டு. ஸோ 9 இது மல்டிப்ளை பண்ணால் x/2 ஈக்குவல் டு 2/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x/2 2/3 பண்ணணும்னா என்ன கிடைக்கும், 2 × 2 4, 3x. 3x ஈக்குவல் டு 4. ஸோ x ஈக்குவல் டு 4/3. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4/3 இருக்கும். ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁵ மற்றும் 4 × 10⁴ மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி rectangular plot are 5 × 10⁵ and 4 × 10⁴ meters respectively. Its area is dash கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் லென்த்தை பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 5 × 4 20, பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவரை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 10⁹ கிடைக்கும். ஸோ 20 × 10⁹. ஸோ இதை வந்து நான் பாயிண்ட் வைக்கிறேன். பாயிண்ட் வைக்கும்போது ஒரு டிஜிட் தள்ளுறேன். அப்போ 10⁻1 ஆட் பண்ணுவோம். 2.0 × 10⁻1 × 10⁻9. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்குது. எகெயின் பவரை ஆட் பண்ணுறேன். ஸோ 10⁻10 2 × 10⁻10 மீட்டர் ஸ்கொயர். இது ஆப்ஷன் 3. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.9 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் இது. செகண்ட் கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் இது. தேர்டு கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் இது. ஃபோர்த்து ஒன் ஆன்சர். ஃபைவ் அதுக்குரிய ஆன்சர். 6 அதுக்குரிய ஆன்சர். 7 அதுக்குரிய ஆன்சர். எய்த்து கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர். 9th ஒன் ஆன்சர். 10th 11th 12th 13th அண்ட் 14 ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. 14 கொஸ்டின்க்குரிய ஆன்சர் இது தான். 15 16 17 18th கொஸ்டின் ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து 725 9 கியூப்னு எழுதலாம். அதாவது 999 மல்டிப்ளை பண்ண 99 81 81 9 729. அதை தான் வந்து 9 கியூப்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர். 20th கொஸ்டின் அதுக்குரிய ஆன்சர் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்குரிய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.